வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். சிக்கன் டெஸ்டியில் முருங்கைக்காய் பொரியல் செய்யலாம். ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகமும் நல்லா பொரியட்டும், வெயிட் பண்ணுவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. 15 சின்ன வெங்காயத்தை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். 40 நாள் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம், ஈஸ்டர் வர. இந்த சமயத்தில் இப்படி செஞ்சு சாப்பிட்றப்ப என்வி சாப்பிட்லன்ற ஃபீலிங் இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சும் 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். நான் யூடியூப் தொடங்கிய சில மாதங்கள்லேயே 1000 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். என் மனமார்ந்த நன்றிகள். 2 பெரிய தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்படி கையால் பிழிஞ்சு போடலாம். அந்த சாறையும் ஊற்றிக்கிறேன். இந்த தக்காளி சீக்கிரம் வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். நல்லா கலந்து விடலாம். இப்போ முருங்கைக்காய் சீசன். முருங்கைக்காயை விதவிதமாக சமைச்சு சாப்பிடலாம். முருங்கைக்காயில் நார் சத்து நிறைய இருக்குது. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், இன்னும் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடலாம். இந்த எண்ணெயிலேயே மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி கழுவி வச்சுருக்க முருங்கைக்காவை போட்டுக்கலாம். எங்கள் தோட்டத்துலேயும் நிறைய முருங்கைக்காய் இருக்குது. எல்லோரும் வந்து பறிச்சுட்டு போகிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. எல்லா காயும் போட்டு நல்லா கிளறி விடலாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்தளவு தண்ணி ஊற்றினமா போதும். அதிகம் தண்ணி தேவைப்படாது. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அப்படியே சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்லா கலந்து விடலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் விடலாம். ரொம்பவும் ஈஸி, ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே சமைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்பப்போ மூடி எடுத்து கலந்து விடணும். நல்லா கலந்து விடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். 3/4 பாகம் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம்தான் வேகணும். இந்த மசாலாங்களை நல்லா கலந்து அந்த முருங்கைக்காவோடு ஒட்டி இருக்கும். செம டேஸ்டியாக இருக்கும். மூடி போட்டு 2 நிமிஷம் விடலாம். மூடி எடுத்து பார்க்கலாம். சூப்பராக முருங்கைக்காய் ரெடி ஆகிடுச்சு. செம டேஸ்டியாக இருக்கும். மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், பருப்பு ரசம், இதோடையெல்லாம் இந்த முருங்கைக்காயை வச்சு சாப்பிட்றப்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நிறைய சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் தக்காளி வதங்குறப்ப கொஞ்சமாக உப்பு போட்டேன். அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும், தேவையான அளவு. ரொம்பவும் சுவையான முருங்கைக்காய் பொரியல் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சி. ரொம்பவும் ஈஸியாக செய்யலாம். எங்கள் வீட்டில் ஈஸ்டர் வர நான்வெஜ்ஜு சமைக்க மாட்டோம். ஆனால் வீட்டில் இருக்க செல்லக்குட்டிகளுக்கு பப்பீஸ்க்கெல்லாம் கடையில் வாங்கி கொடுத்துட்றோம். சில்லி சிக்கனும் ஃபிஷ் ஃப்ரையும் வாங்கி கொடுத்துட்றோம். சூப்பராக சாப்பிட்றாங்க. செல்லங்கள் எல்லாம் செம ஜாலியாக இருக்காங்க. அட்டகாசமான டேஸ்டில் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் டேஸ்டியில் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.